திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ராமாயணம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் வந்து ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காங்க. யாஷ் நடிச்சிருக்காரு, ரன்வீர் கபூர் நடிச்சிருக்காரு, சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இந்த நேர்காணல்னால், ராமாயணன்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை, ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் சீதையை மட்டும் டார்கெட் பண்ணி வடமாநில ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக போயிட்டுருக்காங்க. அதை பற்றி விவாதிக்கிறதுக்காக நம்மளோட இணைந்திருக்கார் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் பார்க்குறீங்க? சமீபத்தில் வந்து ராமாயணம் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? எப்படி இது கொண்டு போகிறதாங்க? இல்லை, அதில் 2-3 இது இருக்குது. ஏன் இப்போதைக்கு மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு உலகத்தில் எல்லாமே ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக புதுசு இதுக்கு போகும்போது உலகம் வந்து நவீனத்தை நோக்கி வேகமாக நகர்ற காலத்தில் இவங்க இன்னமும் அதிக அளவிலான புராண படங்களை இவங்க கொண்டு வந்து இறக்குறாங்க. அதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு மத அடிப்படைவாத நாடாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான படங்கள் தொடர்களுக்கு ஒரு ரோல் இருந்துச்சு. எப்போது ராமாயணம் மகாபாரதம்லாம் டிவியில் ராமாயணம் போட்ட பிறகு தான் வெகு மக்கள்கிட்ட போய் இந்த ராமாயண அரசியலை கொண்டு போய் இவங்க சேர்த்தாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து இந்த சீதையை பார்த்து கேள்வி கேட்குறது இருக்கு இல்லையா, இது அப்பட்டமாக இந்தியாவில் இருக்கிற இந்த பெண்கள் மீதான இந்த பெண்ணடிமைத்தனம் இது இருக்குல்ல, அதிலிருந்து வர்றது. இப்போ சாய் பல்லவியை மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் இல்லை, சாய் பல்லவி மட்டும் இல்லை, பொதுவாகவே தென்னிந்தியாவிலேருந்து போகிறவங்கள. இல்லை, சமீபத்தில் கூட இதுக்கு முன்னாடி வந்து ஆதி புருஷன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் நயன்தாரா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரோலோ இல்லை ஒரு சர்ச்சையோ எதுவும் வந்தது கிடையாது. இல்லை, வந்திருக்கு. அந்த ஆதி புருஷில் சீதையா நடிச்சிருப்பாங்க. சீதை இது தெலுங்கு படம் ஒன்று, அதான் அடுத்த அதில் நடிச்சிருப்பாங்க. இது ஆதி புருஷன் பிரபாஸும் ராமனா நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அது எதேச்சியா மிஸ் ஆகிருந்திருக்கும். ஆனால் நீங்கள் பரவலாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் இந்த சாமி வேஷத்தில் நடிக்கிற பெண் நடிகைகளுக்கு ப்ரெஷர் இருக்குல்ல. நான் பத்திரிகை மட்டுமே செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருந்தபோது, தூர்தர்ஷன் அல்லது வெறும் நியூஸ் சேனல்னு ஒன்று இல்லாத காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து படிக்கலாம். இந்த நடிகை வந்து அம்மனா நடித்தாங்கன்னா அவங்க நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் நடித்தாங்க. ஹீரோவுக்கு அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. ஹீரோயின் அம்மனா நடித்தா அது அவங்க வந்து அந்த பவித்திரத்தோடு நடிக்கணும் அப்படிங்கிறது. ஹீரோ கடவுளாக நடித்தா விரதமாக இருந்து நடித்தாங்க. அவங்க விரதம்லாம் எழுந்து மடி ஆச்சாரத்தோடு நடிக்கணும். ஆமாம், அதை சபரிமலைக்கு மாலை போட்டு 45 நாள் விரதம் இருக்கிற மாதிரி அதை வந்து வலியுறுத்துவாங்க. அது செயற்கையாக அதை கிரியேட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நீ நடித்தாலும் கூட நீ ரொம்ப அந்த புனித அந்த புனித தன்மையோடு இருக்கணுங்கிறத வலிந்து திணிப்பது. நீங்கள் முதல்ல பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஷூ போட்டு ஆடுவார், ஹீரோயின் வெறுங்காலோடு ஆடும். பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஈவன் கிடைக்கிற வசதிகள்லேயே கூட ஹீரோயின்ஸ் வந்து இங்கே நடத்தப்படுறது. ஒரு மாதிரி சரோஜா தேவி ஒரு தரம் இளம் நடிகைகளோடு பேசும்போது சரோஜா தேவி ஒரு லைன் சொன்னாங்க. உங்கள் காலத்துலலாம் எவ்வளவோ பரவாயில்ல, ப்ரைவசி இருக்குது, கேரவன் இருக்குது, நாங்கள் எங்களுக்கு வந்து டாய்லெட் இது கூட இருக்காது, மேக்கப் போடுறது துணியை வச்சு மறைச்சிட்டு மேக்கப் போடணும் அப்படின்னாங்க. இந்த வரலாறை பார்த்தோன்னா நடிகைகள் வந்து பெண்கள் எவ்வளவு இல்ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த வரதுலன்னு தெரியும். ஷூட்டிங்லேயே கூட நீங்கள் 15 வருஷம் முன்னாடி பார்த்து இப்போல்லாம் தெரியறதில்ல, 10-15 வருஷம் இந்த ஜென்ரேஷன் அதை தொடர்ந்து நினைக்கிறீங்களா? வேறு விதமாக தொடருது. ஓகே, பெண்ணடிமைத்தனம் வேறு விதமாக வந்துட்டு கொஞ்சம் அது மாறி இருக்கு. ஓகே, அது இன்னொரு கொடுமை என்னென்னா, எனக்கு இப்போ ரீசன்ட் பாஸ்டில் ஒரு 3-4 வருஷமாக அந்த பெண்ணுரிமைங்கிறது வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி போன மாதிரி தான் தெரியுது. அது வேற ஒரு டாபிக், அதில் பண்ணலாம். பட் ஹீரோயின்கள் வந்து ரொம்ப மட்டமாக நடத்தப்படுறதுங்கிறதும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு டேரக்டரால் ஹீரோயினை ஈஸியாக திட்டிட முடியும். முன்னாடியெல்லாம் அங்கே ஊட்டி பக்கம் ஒரு ஷூட்டிங்கில் ஓப்பன் மைக்கில் நக்மாவை வந்து ஒரு டேரக்டர் திட்டினதால செய்தி வந்திருக்கு பார்த்துருக்கு. ஹீரோவை அப்படி சொல்லவே முடியாது. ஹீரோ பக்கத்தில் இருக்கவங்கள யாராவது திட்டலாம். இதில் வந்து சாய் பல்லவி டார்கெட் ஆகிறது என்னென்னா 2-3 விஷயம். வழக்கமாக அந்த இந்திய ஆண்கள் மத்தியில் அல்லது இந்திய மக்கள் மத்தியில், ஆண்கள்லாம் சொல்ல முடியாது, பொதுவாகவே ஒரு அழகுங்கிறதுக்கான ஒரு வரையறை இருக்குல்ல, ஒரு க்ளீன் இது முகம் வந்து பருக்கள்லாம் இல்லாமல். சாய் பல்லவி அதை முன்னாடியே குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க அந்த பிரேம படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப காம்ப்ளெக்ஸில் இருந்ததாகவும், என் கண்ணை பார்க்க மாட்டாங்க, என் பருவை தான் பார்ப்பாங்க, முகப்பருவ அந்த தழுமை தான் பார்ப்பாங்கன்றதை அதை சொல்லியிருக்காங்க. நிறைய க்ரீமெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அது அந்த காம்ப்ளெக்ஸை நோக்கி சொசைட்டி தள்ளுறது. இப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா, சீதையா நடிக்கிறதுக்கு இவ்வளவு சுமாராக ஒரு ஆளா அங்கேருந்து தான் வருது. ஆனால் ஒரு வழக்கமான இதில் மற்றவர்கள்ட்ட அந்த என்ன இருக்கும். நீங்கள் இவர் தெலுங்கு பாலையா இருக்கார்ல, ஓகே, பாலையா ராமரா நடிச்சிருக்காரு.
நயன்தாரா சீதையாக நடிச்சிருக்காங்க. சீதையாக நடிச்சிருக்காங்க. நயன்தாராவுக்கு விமர்சனம் வந்துச்சு. நயன்தாராவோட முந்தைய லவ் எல்லாம் இருக்கு இல்லையா, செய்திகள்லாம் வந்துச்சுல, அவங்களே ஒத்துக்கிட்ட காதல் கதையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு இவங்க சீதையாக நடிக்கிறதான்னு கேட்டாங்க. பாலையா ராமரா நடிக்கிறதான்னு எவனும் கேட்கல. ஏன்? பாலையாவோட ரெக்கார்டு என்ன ரொம்ப பிரமாதமான ரெக்கார்டா? ராம அவங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக காட்டில் போனாங்கிறதுனா உங்கள் கதை. எதிர்த்து பேசாமல் சித்தி சொல்லிட்டு அதிலே இது கம்பராமாயணத்தில் உண்டு. நீ எங்கள் அப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ சொல்லியிருந்தாலே பேர் பண்ணேன்னு அவர் சொன்னதெல்லாம் உண்டு. ராமாயணத்தில் 300 ராமாயணம் இருக்குது. ஓகே, ராமாயணம் ஒரு கிளைம் பண்ண முடியும், நீங்கள் கதை எப்படி வேணால் எடுக்கலாம். ராமாயணம் மட்டும் 300 ராமாயணம் இருக்குது. துளசிதாசர் ராமாயணம் அது இதுன்னு வெவ்வேறு இது இருக்குது. நீங்கள் ஒன்றோடு வந்து தொடர்பு இல்லாமல் போகும். சில கதைகளில் ராவண ஹீரோ ராம வில்லனாக இருந்த கதைகள்லாம் உண்டு. அது இந்தியாவுக்குள்ளே அது மாதிரியே உண்டு. ஏன் கேள்வி என்னென்னா, நயன்தாராவோட தகுதியை செக் பண்ணின சமூக ஊடகங்கள் பாலையாவோட இதை தகுதியை செக் பண்ணவே இல்லை. இப்போக்கும் நீங்கள் வந்து தகுதி இருக்கா, சாய் பல்லவிக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா கிளாமர் ரோல் பண்ணலை. ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறாங்க. நல்ல ஒரு டான்ஸரும் கூட. ஆமாம், டான்ஸர், நல்ல நடிகை. அதாவது ஒரு நீங்கள் வந்து உங்களோட பவித்திரமாக இருக்கணுங்கிற டேர்ம்ஸுக்கும் அவங்க உள்ளே வருவாங்க. அதை நல்ல நடிகைங்கிற கேட்டகரியிலே உள்ளே வருவாங்க. பொறுப்பாக இருக்கவங்க, வேறு கான்ட்ரவர்சியில் சிக்காதவங்கிறதுலேயும் வருவாங்க. ஆனால் சாய் பல்லவி அந்த கேரக்டர் பண்ணுறதுல உங்களுக்கு கோவம் வருது. ரன்வீர் அந்த படத்தோட ஹீரோ, அவர் முந்தைய படங்கள்லாம் என்னது? அனிமல். அது எவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு இதுவாக இருக்கும் அவர் இருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா. ஈவன் பர்சனல் கேரக்டரில் இதில் எல்லாம் கூட வந்து சாய் பல்லவி அளவுக்கான ஒரு டிசிப்ளின்டு ஒரு ஒழுக்கமான நபருங்கிற மாதிரியெல்லாம் அவர் அடையாளப்படுத்தப்பட்டவர் அல்ல. அவர் ராமரா நடிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சாய் பல்லவி நடிக்கிறதுல பிரச்சனை. ஒரு ஆவரேஜான முகம், ஆவரேஜோ இது அது இல்லை. இது இப்படி பார்த்தீங்கன்னா கூட சாய் பல்லியை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் அவங்க ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியில் வந்ததுனால, அதனால இல்லை நம்ம சவுத் இந்தியன் அப்படின்ற சவுத் இந்தியன். ஓகே. ராமாயணம் சீரியலில் நடித்த நாயகி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சுருட்ட முடியோட சீதையை என்னால் நினச்சே பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. சீதை சுருட்ட முடியோடு இருந்ததா வந்து ராமாயணத்தில் குறிப்பே இல்லையே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சீதை இருந்ததுக்கான குறிப்பே இல்லை. ஒடிசி படம் வருது இல்லை, ஒடிசியோட படம் நீங்கள் அந்த கதையில் என்ன இருக்கோ, கதையில் நடந்த ஊர்கள்லாம் வந்து இன்னமும் இருக்குது. ஓகே. ஒடிசியில் நடந்த ஒடிசி வந்து ரியல், ஐ மீன் ஒரு நிஜமாக நடந்தது அல்லது ஒரு யதார்த்தத்துக்கு, ஐ மீன் நிஜத்துக்கு பொருந்தி வர்ற மாதிரியான ஒரு கதையை நம்புறதுக்கான நிறைய உண்டு. ராமாயணத்தில் அப்படி ஒரு கிடையவே கிடையாது. அது ஒரு கற்பனை கதையாக வச்சுருக்கேன். ஆமாம், சீதை இருந்தாங்கிறது, சீதையோட முடி சுருட்டிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? அந்த காலத்தில் இப்போ இருக்கிற ட்ரெஸ் இதெல்லாம் இருந்தது. இதில் இப்போ முடியெல்லாம் சுருட்டி இருக்கிறதெல்லாம், சீதைக்கு முடி இப்படி தான் இருக்கிறதெல்லாம் ஒரு கற்பனையில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அவங்களால ஏன் அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னா, முகம் சரியில்லைன்னு சொன்னால் சிக்கலாயிடும். நீ என்ன பாடி ஷேமிங் பண்ணுறியான்னு வந்துடும். அப்போ இப்படி திருப்பிட்டா அது எந்த ஒரு இதுவும். அப்போ ராமனுக்கு மட்டும் இந்த இதில் இப்போ 6 பேக்கெல்லாம் வச்சுருந்தாருன்னு உங்களுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா? ரன்வீர் கபூர் எதுக்கு அடுத்த டாக்ஸிக்னு ஒரு படத்தில் நடிச்சுட்டு வந்து இங்கே ஒருத்தர் அதில் நடிக்க முடியுது? டாக்ஸிக் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படத்தை விடவும் வேர்ஸ்ட்டாக இருக்கிற ஒன்று. இவங்க சவுத் இண்டியன் வெறுப்பு, ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி லேடி, அவங்கள எப்படி இந்த கேரக்டரில் பொறுத்துறது அப்படிங்கிற இது. அண்டு முக்கியமாக இந்தியன் அந்த ஃபேஸில் இருக்குது இல்லை, ஒரு ஒரு மாடல் விமன், ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் இப்படி தான் இருக்கணும். மேலுக்கு அந்த சிக்கலே கிடையாது. நீங்கள் கருப்பு ஹீரோயினை நடிக்க வைக்கிறதுக்கு ஏன் வெள்ளையாக இருக்கிற ஹீரோயினை கூப்பிட்டு வந்து கருப்பு மேக்கப் போடுறீங்க? இல்லை, இது சமீபத்தில் கூட மாரி செல்வராஜ் ஒரு படம் வந்ததுக்கு அப்போ நிறைய சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்து நடக்கிறது. நீங்கள் விஜயகாந்தை வெள்ளையாக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணதே இல்லை. ஆனால் ராதிகா தன்னுடைய ரியல் கலரோடு நடிக்க முடிஞ்சதே கிடையாது. ஃபுல்லாக மேக்கப் அது டோனை வெள்ளையாக்கி தான் அவங்க நடிக்க வைக்கிறாங்க. ஒரு ஹீரோயினுக்கு லட்சணம் வெள்ளையாக இருக்கிறது, ஒரு ஹீரோயினோட முகம்னா அந்த இதெல்லாம் இந்த எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஒரு ஆண் இப்படி தான் இருக்கணும், ஆனால் பெண்ணு மட்டும் இப்படி தான் இருக்கணும். லிசா ரேவை ஒரு முறை தமிழ் சினிமாவை பற்றி காரி துப்புன ஒரு இன்டர்வியூ இருக்குது, ரொம்ப பழசு. அது இந்த என்டிடிவி அந்த இதில் வந்தது. அவங்கள இதுலேயும் அவங்கள பிரஸ்ட்டு பேக்கில் எல்லாம் வந்து பேடு வச்சு, இது எதுக்காகனே எனக்கு புரியலை. பட் சவுத் இந்தியாவில் நான் நடிக்கும்போது ஒரு படம் நடிச்சிருந்தாங்க சரத்குமாரோட, அதோட போயிட்டாங்க. அவங்க இதை கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருந்தாங்க, தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன் ஜென்ரல் இவர்கள் இது ஒட்டுமொத்தமாக வெளிப்படுறது என்னென்னா, சினிமா துறை, பொதுவான ரசிகர்கள், இவங்க எல்லாருமே ஒரு டெம்ப்ளேட், பல்வேறு வெறுப்புகளை உள்ளே வச்சுக்கிட்டு அதை தங்களோட படங்களில் அதை எதிர்பார்க்குறாங்க. ஓகே சார், இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ ஹிஸ்டாரிக்கலாக பேஸ் பண்ணி இப்போ பாகுபலியாக இருக்கட்டும், மாவீரன் அந்த மாதிரி இருக்கட்டும்,
இதை கங்குவா கூட ஹிஸ்டாரிக்கல் தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னும் கூட இந்த ஒரு சாமி படமோ ஒரு டிவிஷன்லாம் வந்துட்டு இருக்குது. காரணம் என்ன சார்? சவுத் இந்தியன் தான் அந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. முதல்ல இங்கே க்ரியேட்டிவிட்டி செத்தாச்சு. புதுசாக உருவாக்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. புதுசாக உருவாக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு கீழ்மட்டத்திலிருந்து ஆட்கள் சினிமாவுக்கு உள்ளே வரணும். அவங்க அதை அந்த லேயரை தாண்டி வந்து ஒரு படம் எடுக்கணும். இன்னொன்று இங்கே க்ரியேட்டிவிட்டிக்கான மரியாதைங்கிறதே இல்லை. நீங்கள் பொதுவாக கவனிச்சிங்கன்னா ஒரு படம் எடுக்கப்படுறதுங்கிறது, இந்த கதை இருக்குது, இந்த கதைக்கு இந்த ஹீரோ எடுப்போன்னு எடுக்கிறாங்க. இந்த ஹீரோ கால்ஷீட் தர்றாரு, அவருக்கு தகுந்த மாதிரி கதை எடுன்னு வர்றாங்க. எனக்கு இது செட் ஆகாது அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஹீரோக்கள் நிறைய நிராகரித்த கதைகள்லாம் உண்டு. ஒரு க்ரியேட்டிவாக ஒருத்தன் அந்த லேடர்களையெல்லாம் தாண்டி வந்து ஒரு படத்தை எடுப்பதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை. அதனால தான் கேரளாவில் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு புது ஐடியாவை படமாக்குறதுக்கான மெக்கானிசம் அங்கே ஆக்டிவாக இருக்குது. அதனால் அங்கே செய்கிறாங்க. இங்கே அப்படி ஒரு மெக்கானிசமே கிடையாது. இல்லை, இது வந்து இந்து மதத்தை புகுத்துறதுக்கான ஒரு வழி கூட கண்டிப்பாக. நார்த் இந்தியன் ஏன்னா முழுக்கவே இது என்டையர் இப்போ ரீசெண்ட் இப்போ இஸ்லாமிய வெறுப்பு எங்கேருந்து சப்ளை ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? நார்த் இந்தியன் தான். ஃபிலிம் தான். தமிழ் சினிமா மட்டும் என்ன கேடு? அர்ஜுன் படம், ஓகே, சரத்குமார் படங்களில் கொஞ்சம் இப்போ எல்லா இதுலையும் இல்லை, பட் சரத்குமாரோட போலீஸ் மூவியெல்லாம் அப்படி தான் இருக்கும். விஜயகாந்த் படம், நம்ம சமீபத்தில் பீஸ்ட் கூட வந்து முதல்வர் நடிச்சிருப்பார். அதில் கூட தான் பேக்கில் இவரத்து ஒரு முஸ்லீம் தீவிரவாதி வந்து பாகிஸ்தானில் கொண்டு வர மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய லஞ்ச் பேக்கை தூக்கிட்டு வர மாதிரி தானே. ஆமாம், ஜனநாயகன்ல இருக்கே. ஜனநாயகனில் இருக்குது அந்த குண்டு. அதாவது அந்த டெம்ப்ளேட் இது இருக்கும். குண்டு வைக்கிறதுனா அது முஸ்லீம் தான். ஹிந்து மதத்துக்கு யாரும் பண்ணுறது இல்லை. நியூஸே அப்படி தான் வரும் இந்தியாவில். அது குண்டு தயாரித்த ஆர்எஸ்எஸ் பிரமுகர் காயம் அப்படி வரும். ஆர்எஸ்எஸ்னால் பிரமுகர், குண்டு வைத்த முஸ்லீம் தீவிரவாதி. நீங்கள் குண்டு அவன் எதுக்கு வச்சான் என்ன எதுலாம் இல்லை, அது செஞ்சானாங்கிறதும் இல்லை. முஸ்லீம்னா அது தீவிரவாதி, இவங்கன்னா பிரமுகர். இது எல்லாத்தையும் இந்த வெறுப்பை சப்ளை பண்ணது அவங்க தான். ஈவன் பெண்களுக்கு எதிரான வயலன்ஸில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது சினிமா தான். ஏன்னா இவங்க தான் துரோகம் பண்ணிட்டு போகிறவங்கள அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டா அப்படி ஒருத்தரை சட்டபூர்வமாக பிரியலாம், மன்னிக்கலாம், அல்லது பனிஷ் பண்ணலாம். இதுதான் ஒரு ரேண்டமாக ஒருத்தன் இருக்கிற 3 சாய்ஸு. ஆனால் சினிமா பெரும்பாலும் எதை கற்றுக் கொடுத்ததுன்னா அது துரோகம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, தண்டிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் கமலஹாசன் படங்கள்லேருந்து இது வர தான் இன்றைக்கி வந்து போய் லவ்வில் துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னோடனே பழி வாங்குறதுக்கு போகிறானுங்கள. இதுக்கு கண்டென்ட் ரியலாக நடக்குது சார். படத்தில் இப்போ ஒரு வேளை காட்சிப்படுத்தப்பட்டதுனால தான் இது ரியலாக நடக்குதான்னு எனக்கு தெரியல. இல்லை, இது ஒரு இன்புட் தான். நீங்கள் 17-18 வயசில் இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டோன்னா அதன் பிறகு இது ஒரு பெரிய துரோகம். ஒரு லவரை வேணான்னு சொல்கிறதுங்கிறது அடிப்படையில் ஒருத்தரை பிடிக்கும் ஒரு சமயத்தில், அதன் பிறகு பிடிக்காது. அது டீசெண்டாக விலகி போகிறது தான் சரியாக இருக்கும். பட் இவங்க சொல்லித்தரது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பாடல்கள்லாம் எப்படி இருக்குது? அட்ராவளை வெற்றாவளைன்னு பாட்டு இருக்குது, பார்த்துருக்கோம்ல. உண்மைதான் சார். அது இது வந்து பாட்டு இதாவது வெளிப்படையாக வந்துருச்சு. மற்ற எல்லாத்துலேயுமே இவங்க வந்து இன்டைரக்டாக இது போல் அந்த துரோகத்தை எது துரோகங்கிறதுல இவங்க மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தெரிஞ்சு படங்கள் வந்ததே கிடையாது. ரேராக சிலர் வந்து சில படங்கள் இயக்குனர்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இப்போ அதையும் உடைக்கிறதுக்கு இப்போ டாக்ஸிக் படத்தை எடுத்திருக்காங்க. டைரக்டர் வந்து லேடி, பட் அது எக்ஸ்ட்ரீம்லி அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குது. ஓகே, அது வேற ஒரு விவாதம். பட் இந்த மோசமான பார்வையை கற்றுத்தருவதே சினிமா தான் பெரும்பாலான சமயங்களில். ப்ராப்பராக இருக்கிறதுக்கு கற்றுத்தரதுக்கு இங்கே மெக்கானிசம் கிடையாது. பட் இதை கற்றுத்தரத்துக்கு பல மெக்கானிசம். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து காப்பி அடிக்கிறாங்கல்ல, அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும் இவனுங்க எவ்வளவு வஸ்ட்டாக இந்த பிரச்சனைகளை புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி. அபய் சண்முகி படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். அதோட ஒரிஜினல் மூவி மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர்னு ஒரு படம், அதே கதை. அதையும் பார்த்துருக்கேன். அது பார்த்துருக்கீங்களா? குட். ரெண்டுக்கும் கீ டிஃப்ரென்ஸ் என்ன? அந்த ஹீரோயினுக்கு இன்னொரு லவர் இருக்கும். அதுக்கப்புறம் ஆமாம், அவங்க இன்னொருத்தரோட டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே 3 குழந்தைங்க இருக்கும். அந்த 3 குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்கு இது தன்னோட அப்பானே தெரியாது, கடைசி குழந்தைக்கு. பட் இங்கே வந்து அதே சைஸில் இருக்க குழந்தை உலக நியாயம்லாம் பேசும், பெரிய புத்திசாலி மாதிரி அது பேசும். இதுவே லாஜிக் மீறல். ரெண்டாவது, ஹீரோயினுக்கு இன்னொரு லவர் இருக்காங்கிற அந்த 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 விஷயமே இவங்களுக்கு செட் ஆகாது. அதனால் அந்த கேரக்டரை உஷாராக எடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் படங்களை பார்த்துருக்கலாம். ஹீரோயினுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும் எப்போன்னா ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்காது. ஓகே, அந்த அந்த கன்னிகாதானம் அந்த கான்செப்ட் அந்த இதில் வச்சாங்க இல்லையா, அது அப்படியே வரணும். தமிழ் சினிமாவில் இது நிறைய பேட்டர்னே அதுதான். ரொம்ப ரேர் எனக்கு தெரிஞ்சு. அதில் மாற்றினது நீங்கள் வேட்டையாடு விளையாடு மாதிரியான ஒரு சில படங்கள் தான்.
ரொம்ப அரிதான சில படங்கள் அப்படி தான் மாற்றிருக்காங்களே தவிர இவங்க இந்த கலாச்சாரத்துலேருந்து அவங்க மீளவே இல்லை. ஸ்டில் தமிழ் சினிமா 1940 இருக்குது. பட் ஆனால் 50களில் எம்ஆர் ராதாவும் இவரும் என்எஸ் கிருஷ்ணனும் இந்த 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 கலாச்சார சிக்கை வந்து எதிர்த்து பண்ணியிருப்பாங்க. இவர் எம்ஆர் ராதா அந்த படத்தில் ரத்த கண்ணீரில் சொல்லுவார், நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவார். ஒய்ஃபை வந்து அவர் குஷ்டம் வந்து உள்ளே இருக்கும்போது பார்க்க வருவாங்க. அவர் உள்ளே இருந்து அந்த டைலாக் சொல்லுவார். எப்போ யோசிச்சு பாருங்க, எந்த காலத்தில் அந்த டைலாக் வருது? அப்போவே அப்போ அவர் சொன்னது இல்லை. அதே போல் என்எஸ் கிருஷ்ணனோட ஒரு படம் உண்டு. அவங்க ஒய்ஃப் ரியல் லைஃப்லேயும் ஒய்ஃப் தான். அவங்க ஒரு இவர் சொல்லுவார், ஒரு பெருந்தன்மை மாதிரி சொல்லுவார், எனக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருந்தது அப்படிம்பார். உடனே அது ஒரு பெருந்தன்மைங்கிற மாதிரி அவர் தன்னை வந்து காட்டிக்குவார், நான் பார்த்தியா நான் எதையும் மறைக்கலைன்னு. அவங்க அதுக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு காதல் இருந்தது அப்படின்னோடனே அடிப்பாவி இப்படி அப்படியே கூப்பிட்டு திட்டினோடனே அந்த கதாநாயகி ரோல் கேட்கும், ஏயா நீ உனக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருந்துச்சுன்னா அது பெருந்தன்மை, நான் எனக்கு ஒரு லவ் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இதுவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்போது 50s வச்ச வசனங்கள் இது. இப்போ அதன் பிறகு ஃபஸ்ட்டாகி இப்போ சம்பவம் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. பட் முழுக்க மாறலை. இன்னமும் அவர்கள் அந்த பழைய இதில் தான் இருக்க விரும்புகிறாங்க. இதில் இன்னொன்று ஆட் பண்ணணுன்னா, பார்வதியாக ஒரு சீரியலில் ஒரு பொண்ணு நடித்தாங்க நார்த் இந்தியாவில். ஓகே. அவங்க ஏதோ வெளிநாடு டூர் போயிருக்கும்போது நீச்சல் ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ போடுறாங்க. உடனே ட்விட்டரில் இப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அப்படியே கடந்து உருள்றானுங்க, அடி பாவி பார்வதியாக நடிச்சுட்டு நீ போய் நீச்சல் ட்ரெஸ்ஸில் போஸ் கொடுக்குறியா அப்படின்னு. நீ இந்த காஸ்டியூமில் போஸ் கொடுத்தா தான் அடுத்த வாய்ப்பு கிடைக்குங்கிறது அவங்க பிரச்சனை. சீரியல்லேருந்து சினிமா வர்றதுக்கு இதெல்லாம் வேணும்னு ஒரு ஃபார்முலாவை இவனுங்க தான் டிசைன் பண்ணுறானுங்க. அதை என்கரேஜ் பண்ணுறது இவங்க தான். ஆனால் பார்வதியாக நடித்த ஒருத்தர் நீச்சல் ட்ரெஸ்ஸு நடிச்சிடக்கூடாது. எவ்வளவு கபடத்தனமாக நம்முடைய இந்த ஈகோ சிஸ்டம் இருக்குதுன்னு பாருங்கள். சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, நடிக்கிறவங்க மட்டும் இல்லை, பார்க்குறவங்களே இந்த மாதிரியான ஒரு இன்டலெக்சுவலி கரப்டாக இருக்காங்கங்கிறது தான் இதோட அர்த்தம். மற்றபடி அது ஒரு கேரக்டர்னு சொன்னால் தகுதியுள்ள நடிகை. நான் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது பெருசாக எனக்கு ஒன்றும் அது சும்மா 4500 கோடி பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு காமன் மேனாக அந்த ட்ரைலர் பார்க்கும்போது எந்த ஒரு சர்ச்சைக்குரியான விஷயமும் எதுவும் அதில் நான் பார்க்கல. ஆனால் இப்போ தான் அந்த சீதை கேரக்டர் பண்ண சாய் பல்லியை ட்ரோல் பண்ணுறது, அதான் எதனால் இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இது இந்த வந்து அதெல்லாம் ஆமாம், இதெல்லாம் யோசிக்கும் போது ஒருவேளை அவங்க ஃபீமேல் ஒருவேளை அவங்க காஸ்ட் ட்ரைபல்ன்றதுனாலயா இல்லை ஒரு சவுத் இந்தியன் எல்லாமே சேர்த்து தான் அப்படின்னு இது இன்னும் கூட நடந்துட்டு இருக்கா சவுத்தில்? இவங்க இந்த காஸ்டாகவும் இந்த ரிலீஜனாவோ ஒரு டம்ப் பண்ணுற விஷயம் சவுத்தில் இல்லை. சவுத் இந்தியன் ஆட்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு வந்து நார்த் இந்தியன் சினிமா ஈவன் பாலிடிக்ஸ்லேயும் நிறைய உண்டு. நீங்கள் ஒரு எம்பி பேசினார்ல, நாங்கள் கருப்பாக இருக்கிற சவுத் இந்தியன்ஸோடு நாங்கள் ஒன்றா பழகலையான்னு கேட்டார்ல. அது எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த ஹீரோக்களையும் அங்கே வளர விட்டதே கிடையாது. கமல்ஹாசனோ ரஜினியோ நார்த் இந்தியாவில் அவங்க அந்த லாபி வந்து வளர விட்டதே கிடையாது. ஒரு அசாத்திய வெறுப்பு உண்டு. அதை மீறி சில கதாநாயகிகள் தப்பிச்சு போயிருக்காங்க. அதுவும் கூட கதாநாயகிங்கன்னா அடுத்த லெவலுங்கிறதுனால அது வந்திருக்கு. ஸ்ரீதேவியோ சில ஒரு பொதுவான ஒரு கருத்து தான். பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு காஸ்ட்டாக இருப்பாங்க, நான் அவங்ககிட்ட போய் நான் உட்காந்து சாப்பிட்றேன், இதில் யாருக்கு இல்லை, ஏன் அவன் மனுஷன் கிடையாது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது இல்லை? இப்போது நம்ம ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு நிறுவனத்தில் அவன் ஒரு ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டாக இருக்கான்னா நான் அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றேன், அவங்ககிட்ட தண்ணியெல்லாம் குடிக்கிறேன், அப்படியெல்லாம் ஒரு ஒரு பேச்சு வந்துட்டுருக்கு, பொதுவெளியில் வந்துட்டுருக்கு. ஏன் எதனால் சார் அது மாதிரி வந்துட்டுருக்கு? அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ அவன் மனுஷன் கிடையாது அப்படின்னு ஒன்று வருதுக்குல்ல? இல்லை, அதாவது இதை தன்னுடைய பெருந்தன்மையை காட்டிக்கிறதுக்கான வழின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் பார்த்தியா நான் ஒரு பெருந்தன்மையான ஆள், பட் அதில் அவங்க அழுத்தி சொல்கிறது என்னென்னு சொன்னால் நான் அப்பர் காஸ்ட்டுங்கிறது தான். நான் இந்த காஸ்ட் என்ன பார்த்துக்குங்க அப்படின்னு பார்த்துக்க, எதை பார்த்துக்க, நானே போய் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம மினிஸ்டர் சொன்னாங்கல்ல கீர்த்தனா, ஆமாம், நானே அரசு பள்ளியில் படித்தவள் தான். நானே அரசு பள்ளியில் கிடையாது, நானும் அரசு பள்ளியிலன்னா சிம்பிள். நான் உங்களெல்லாம் விட வசதி, ஆனாலும் பாருங்கள் நானே இங்கே படிச்சிருக்கேங்கிறதான் இது. பட் நார்த் இந்தியாவில் வர்றதுங்கிறது வந்து இதில் வரிசைப்படுத்தினேன்னா இந்த சாய் பல்லவிக்கு எதிரானதில் ஒரு டிப்பிக்கல் அந்த மேல் சுப்பீரியாரிட்டி மனோபாவம். அதாவது என்ன அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு ஹீரோயின். அது என்ன ரொம்ப ஆவரேஜான இன்னொன்று என் ஹீரோயின் என்ன இப்படி இருக்கணும்னு அந்த 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 சுப்ரீமசிலேருந்து வர்றது. ரெண்டாவது இந்த சவுத் இண்டியன் அந்த காஸ்ட் இந்த வெறுப்பு, இது ரெண்டு தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற விஷயம்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் சின்ன தான்.
பழக்கப்பட்டது இதெல்லாம் தான் இருக்க முடியும். பட் இது ஒரு 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 அநாகரிகம். அதாவது வந்து நீங்கள் இப்போ வழிபடுற உங்களுடைய வழிபாடு இதெல்லாம் ஒப்பிடும்போதே இது அதை விட ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஹிந்து ப்ராப்பகண்டா மூவி அதுக்கெல்லாம் நீங்கள் தகுதியான ஆளுங்க தான்யா. உங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் லாய்க்கு இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே சார், பார்ப்போம் சார். அடுத்த கட்ட எப்படி இந்த தமிழ் சினிமா இப்படியே தான் இருக்குமா, இந்தியன் சினிமா இல்லை அது டெவலப் ஆகிறதுக்குள்ளே அது அழிஞ்சிரும். நீங்கள் கவலைப்படாதீங்க, சீரியஸாக சொல்கிறேன். அது டெவலப் ஆகிறதுக்குள்ளே அழிஞ்சிரும். ஏன்னா புதுசாக ஒன்றை உருவாக்குறதுக்கான எந்த முனைப்பும் எந்த முயற்சியும் இங்கே கிடையாது. மற்றவர் எப்படி கொரியன் மூவி நம்மளோட சைஸோட கம்பேர் பண்ணும்போது கொரியன் மூவி இங்கே எப்படி ஓடுது? அவன் ஏதாவது புதுசு ஒன்று செய்கிறான், சரியோ தப்போ ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுறான். நாம் அந்த நம்முடைய டெம்ப்ளேட்லேருந்து இவங்க மாறவே இல்லை. அண்ட் அதே போல் இது ஒரு சிலர்கிட்ட தொடர்ந்து ஒரு சில நபர்களால் கட்டுப்படுத்தப்படுது. நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவராஜ்குமார் குடும்பம் தான் சினிமாவை கட்டுப்படுத்தும், ராஜ்குமார் ஃபேமிலி தான் சினிமாவை கட்டுப்படுத்தி இப்போ தான் கொஞ்சம் இதாகுது. தமிழ்லையும் கூட ஒரு சிலரால் விஷால் சொன்னார்ல, 5-6 கோடியெல்லாம் வச்சுட்டு படம் எடுத்திங்கன்னா படம் தேர முடியாதுன்னு சொல்லி. இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், க்ரியேட்டிவிட்டிக்கான ஸ்பேஸே இல்லைன்னு சொன்னால். அண்ட் இதே போல் சும்மா பழையதை புது கதையை உருவாக்காமல் மதத்தை ஒரு மக்களை பிளவுபடுத்துறதுக்கான ஒரு டூலாக சினிமாவை இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் கேரளா டைரி, அந்த கேரளா ஸ்டோரி, அப்புறம் அதே போல் இந்த மாதிரியான ஹிந்துத்துவ ப்ராப்பகண்டா மூவிஸ் எல்லாம் நிறைய வந்தது. இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும்போது அது அழியத்தான் செய்யும், அது டெவலப் ஆகுங்கிற. இது கம்பேர் பண்ணும்போது கேரளா சினிமா வந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கோ? ஆமாம், அப்படின்னு ஒரே ஒரு ஆறுதலாக தான் கேரளா சினிமா தான். இன்ஃபேக்ட் அது வந்து பட்ஜெட் ரொம்ப குறைவு, பார்வையாளர்கள் ரொம்ப குறைவுனாலும் கூட அவங்களால ஒரு எம்பரான் மாதிரி ஒரு படத்தை, அதனோட மேக்கிங் அதெல்லாம் கூட விட்டுலாம், அந்த கதையெல்லாம் கூட விட்டுலாம். பட் அந்த இடத்துல இந்தியாவை நாசமாக்குகிற ஒரு கொள்கையை அவங்களால அந்த இடத்துல எடுத்து பேச முடியுது. ஓகே சார். பாட்டு இல்லாமல் ஒரு இது எடுக்கிறதோ, அல்லது இதில் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு படம் ஏதோ ஒன்று அதை அவங்களால முயற்சி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்குது. இன்னொன்று, அங்கே படம் ஷூட்டிங் ஒரு ஸ்ட்ரெச்சில் பெரும்பாலும் முடிப்பாங்க, எல்லோரும் போய் ஒரு இடத்துல இருந்து முடிப்பாங்க. இங்கே அந்த மாதிரியான ஒரு ஒழுங்கு கிடையாது. குறைவான பட்ஜெட்னால குவாலிட்டியான ஒரு. ஆமாம், காரணம் என்னென்னா அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்டை லீட் பண்ண போகிறது அந்த ஐடியா, ஒரு கதை. இங்கே கதை தான் கடைசி. ஓகே. எழுத்தாளனுக்கு ரொம்ப மட்டமாக பே பண்ணுற இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி தான். இவன் நார்த்லேயுமே நீங்கள் இவரெல்லாம் கூடவே வெறுமனே ஜனரஞ்சகம் சும்மா ஸ்க்ரீனை ஃபில் பண்ணி தான் ஓட்டுறாரு. இந்த பாகுபலி ஆமாம், ராஜமௌலி எல்லாம் வந்து ஸ்க்ரீனை நிறைக்கிறாங்க கலராக, பெரிய செட்டை போட்டே தவிர அதில் ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று இருக்கிற மாதிரியோ அல்லது ஒரு சமூகத்துக்கு பயன்படுற மாதிரியோ ஒன்றும் இல்லை. சும்மா வந்து உட்கார்றவனை ஒரு 2.5 மணி நேரம் மண்டையை ஃபில் பண்ணுற ஒரு வேலையை தான் நடக்குது. அதனால் எனக்கு இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி மேலே பெரிய மரியாதையும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. ஓகே சார், பார்ப்போம் சார். அடுத்த இந்தியன் சினிமா எப்படி போகுதுன்றது. உங்கள் நேரத்தை பகிர்றதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.